கர்த்தருடைய பரிசுத்த நல் நாமத்திற்கு மீண்டும் ஒரு விசை துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த அற்புதமான ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையிலே தேவ சமூகத்தை நாடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் திருநாமத்தினாலே மனதார வாழ்த்தி வரவேற்று கொண்டு உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். இந்த அற்புதமான ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையிலே தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாக ஜெபசிந்தையோடு கூட ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை நாம் படிக்கும்படியாய் ஆண்டுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். பரிசுத்தவான்களிடத்தில் ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம் என்ற தலைப்பின் கீழாக ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை நாம் படிக்கும்படியாய் நாம் கடந்து வந்திருக்கிறோங்க. முடிவிற்கான ஆயத்தம் என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக நல்ல சத்தியங்களை படித்து கொண்டு வருகிறோம். அதில் முதல் பாடமாக நாம் வாழ்கிற காலம் எந்த காலம், எப்படிப்பட்ட காலம் என்பதை நாம் படித்தோம். முடிவு காலம் எப்பொழுது தொடங்கியது என்பதை நாம் புரிந்து கொள்ள கிறிஸ்துவானவர் மத்தேயு 24வது அதிகாரத்தில் கொடுத்த 3 அடையாளங்களை குறித்து முதல் பாடத்தை நாம் படித்தோம். அந்த 3 அடையாளங்களும் எந்தெந்த வருடங்களில் சரியாக நிறைவேறுகிறது என்பதை நாம் படித்தோம். அதில் கிறிஸ்து சொன்ன வார்த்தை அந்த உபத்திரவங்களுக்கு பின்பு அப்படின்னு வரும்பொழுது எந்த உபத்திரவம் என்று படிக்கும் பொழுது கிபி 538 1798 வரைக்கும் 1260 வருட உபத்திரவத்தை தான் கிறிஸ்து அங்கே குறிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ முதல் பாடம் முடிவு காலம் எப்பொழுது தொடங்கியது அப்படின்னா 1798 பிறகாக முடிவு காலம் தொடங்கியது என்று நம்ம சத்தியத்தை படித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக முடிவு காலத்தில் நடந்த மற்றொரு சம்பவத்தையும் நாம் படிக்கும்படியாய் தேவன் உதவி செய்தாங்க. அந்த மற்றொரு சம்பவம் என்ன அப்படின்னா, முடிவு காலத்தில் சூரியன் ஒளிகூடாதிருக்கும், சந்திரன் ரத்தம் போல் மாறும், நட்சத்திரங்கள் விழும் என்று சொல்லி அடையாளங்களை பார்த்தோன்னா அந்த முடிவு காலத்தில் மற்றொரு சம்பவமும் நடந்தது. அது என்ன அப்படின்னா, தானியேல் 12:4 அடிப்படையில் முடிவு காலத்திலோ வென்றால் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் முத்திரை போடப்பட்டிருந்தது. அந்த புத்தகம் முத்திரை உடைக்கப்பட்ட வருடம் எது அப்படின்னா 1798 என்று நாம் படித்தோம். அப்போ 1798 வருஷத்துக்கு பிறகாக தான் தானியேல் புத்தகமே புரிய ஆரம்பித்தது. நம்ம படித்தோம் மில்லரைட் மூமெண்ட், வில்லியம் மில்லர். இந்த வில்லியம் மில்லர் என்ற ஒரு நபரை தேவ கரம் வழிநடத்தியதையும் தானியேல் புத்தகத்தை ஆராயும்படியாக தேவன் அவர்களை முன்னிறுத்திய காரியத்தையும் நாம் தொடர்ச்சியாக படித்தோம். 1844 வருஷத்தில் அக்டோபர் 22 இயேசு கிறிஸ்துவானவர் மறுபடியும் 2ஆம் முறை இந்த பூமிக்கு வரப்போகிறார் என்ற செய்தியை அந்த மில்லரைட் மூமெண்ட் தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா உலகமெங்கும் பிரசங்கித்தது. ஆனால் அக்டோபர் 22 1844 இயேசு கிறிஸ்து வரல. ஏன் வரல அப்படின்னா, போட்ட கணக்கு எல்லாம் சரிதான், ஆனால் எங்கே தவறினார்கள் என்று படித்தோம். சம்பவத்தில் அவர்கள் தவறிவிட்டார்கள். என்ன சம்பவம்? அதை நம்ம வேதாகமத்தில் படிக்கும் பொழுது நம்முடைய முன்னோடியில் ஒருவர் அந்த மாபெரும் ஏமாற்றம் அடைந்த பிள்ளைகளை ஆற்றி தேற்றும்படியாய் அவர் சோழக்கொல்லியா வழியை போய் கொண்டிருக்கும் பொழுது கடந்த வாரத்தில் படித்தோம். அவருக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது. அந்த தரிசனம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவானவர் மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்தத்துக்கு போகிற அந்த தரிசனத்தை அவர் பார்த்து அவர் மீண்டுமாக திரும்பி வந்து மொத்தம் 50,000 பேர் அந்த மாபெரும் ஏமாற்றத்தின் கூட்டத்தில் கலந்துருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட 50 பேர், ஒரு சிறு கூட்டம் மாத்திரம்தான் மீதி இருந்துச்சு. மீதி 49,950 பேர் பின்மாற்றம் அடைந்தவர்களாக பிரிந்து போயிட்டாங்க. இந்த 50 பேர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தீர்க்க தரிசனம் ஒருபோதும் பொய்யுரையாது, அங்கே படித்த காரியத்தில் தான் ஏதோ தவறு இருக்கிறது என்று சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஆராய ஆரம்பித்தாங்க. இந்த அனுபவம் தேவ பிள்ளைகளுக்கு புதுசு அல்ல என்று சொல்லி கடந்த வாரத்தில் படித்தோம். ஏன் அப்படின்னா, சீஷர்களும் அப்படியாகத்தான் வேத வசனங்களை தவறாக புரிந்து கொண்ட போது இயேசு கிறிஸ்து லூக்கா 24வது அதிகாரத்தில் வாசித்தோம். அவர் மறுபடியும் சீஷர்களை சந்தித்து மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் சொல்லி இருக்கிற அந்த வாக்கியங்களை அவங்களுக்கு என்ன பண்ணாருங்களா, விவரித்து காண்பித்து மீண்டுமாக அவர்களை தேற்றினார் என்று சொல்லி பார்க்குறோம். அதே அனுபவம் 1844 வருஷத்தில் எக்ஸாக்ட் நடந்தது. இங்கே மாபெரும் ஏமாற்றம் அடைந்து எல்லோருமே அக்டோபர் 22 1844 இயேசு கிறிஸ்து வரல.
எல்லோரும் பெரும் ஏமாற்றம் அடைந்தவர்களாய், மனசோர்வு அடைந்தவர்களாய் இருந்த சூழ்நிலையில மீண்டுமாக தேவகரம் ஒரு சிறு குழு கூடி வேதாகமத்தாய் ஆராய ஆரம்பிச்சாங்க. அப்படி ஆராய ஆரம்பித்தனுடைய விளைவு ஒரு விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. பரலோகத்தில் ஆசரிப்பு கூடாரம் உள்ளது என்பதையும், அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது, மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது என்பதையும், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் கிறிஸ்துவானவர் தற்போது ஊழியத்தை தொடங்கியிருக்கிறார் என்பதையும் அவர்கள் புரிந்து கொண்டு தொடர்ச்சியாக சத்தியங்களை படித்தார்கள் என்று சொல்லி படித்தோம். கடந்த வாரத்தில் ஒரு வசனத்தை வாய்த்தனம் முடித்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் வசனம் 10 மற்றும் 11 நம்ம வாசித்து கடந்த வாரத்தில் நம்ம முடித்தோம். அதே வசனத்தை நாம் வாசித்து இந்த நாள் சத்தியத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் 10 மற்றும் 11. நான் அந்த சிறு புத்தகத்தை தூதனுடைய கையில் இருந்து வாங்கி அதை புசித்தேன். அது என் வாய்க்கு அது தேனை போல் மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்த உடனே அது என் வயிறுக்கு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு மாபெரும் ஏமாற்றம். அந்த ஏமாற்றத்துக்கு பிறகாக மீண்டும் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை வழி நடத்தி எந்த பொறுப்பு ஒப்படைச்சார் அப்படின்னா ஊழிய பொறுப்பு ஒப்படைச்சாருங்க. அந்த ஊழிய பொறுப்பு எவ்வண்ணமாக இந்த மீதமான திருச்சபையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு மேன்மையான சத்தியத்தை தான் இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். உண்மையாகவே இந்த சத்தியத்தை தியானிக்காத வரைக்கும், இந்த காரியத்தை புரிந்து கொள்ளாத வரைக்கும், ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்ட், ஒரு மீதமான திருச்சபையினுடைய சபையின் பங்கு என்ன, அவர்களுடைய நோக்கம் என்ன என்பதை நானும் சில காரியங்களை அறியாமையில் இருந்தவனாக தான் இருந்தேன். ஆனால் இந்த சத்தியத்தை தியானித்த வேளையில் மீதமான திருச்சபையில் இருக்கிற என்னுடைய பங்கு என்ன, பரலோகம் என்னிடத்தில் இந்த ஊழியத்தை ஒப்படைத்ததற்கான நோக்கம் என்ன என்பதை என்னால் அறிந்து கொள்ள முடிந்ததுங்க. நமக்கு இந்த நாளினுடைய செய்திக்கு மையத்துவ வசனமாக யூதாவின் புத்தகம் 3வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். யூதாவின் புத்தகம் 3வது வாக்கியம், ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் பக்கம் 332, அந்த 332வது பக்கத்தில் 3வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. வார்த்தை அழகா சொல்றாங்க. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், அடுத்த வார்த்தையை கவனிங்க, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக. அப்ப அந்த பரிசுத்தவான்கள் யார் என்பதை படிக்கணும். அவங்க கிட்ட ஏதோ ஒரு விசுவாசம் ஒப்படைக்கப்பட்டுச்சா, பரிசுத்தவான்களிடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது அப்படின்னு சொல்லி யூதா எழுதுறாருங்க. அப்ப அந்த பரிசுத்தவான்கள் யாரு, அந்த பரிசுத்தவான்களிடத்துல என்ன ஒப்புவிக்கப்பட்டது, அதை படித்தோம் அப்படின்னா இன்னைக்கு வேதாகமம் பரிசுத்தவான் என்று சொல்லி ஒரு கூட்டத்தை சொல்லுது. அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன, அந்த கூட்டம் இந்த பூமியில் ஜீவிப்பதற்கான காரணம் என்ன என்ற அநேக சத்தியங்களை இன்றைய நாளில் நம்ம என்ன செய்ய போறோம்னா படிக்க போறோங்க. நம்ம கடந்த காலத்தின் வரலாறை தான் என்ன செய்ய போறோம்னா கொஞ்சம் படிக்க போறோம். ரொம்ப ஆழமாய் இல்லாதபடி புரிகிற வகையில் முக்கியமான செய்திகளை மாத்திரம் நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைக்கிறேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு படிக்கிற சத்தியம் 10 நாள் பேசினாலும் போதாது. அவ்வளோ பெரிய சத்தியம் இது, அவ்வளோ முக்கியமான சத்தியம். 10 நாள் கூட போதாது, அவ்வளோ பெரிய சத்தியம். ஆனால் தேவனுடைய உதவியோடு கூட கர்த்தருக்கு சித்தமையானால் வருகிற ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்தில் இந்த சத்தியத்துக்கு என்று ஒரு வீக்கா பிரேயர் வைக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உள்ளத்தில் ஒரு பிரியாசம் உண்டு. கர்த்தருக்கு சித்தமையானால் அதை நிறைவேற்ற தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு சிறு ஜெபத்தோடு கூட கடந்து போலாங்களா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரமபிதாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, மீண்டுமாக உங்கள் திரு சமூகத்துக்கு வருகிறோம் சுவாமி. அப்போ அந்த ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை குறித்து நாங்கள் படிக்க இருக்கிறோம் சுவாமி.
இன்னைக்கு வேதாகமம் இந்த முடிவு காலத்தில் யாரோ ஒரு கூட்டத்தை பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறதாப்பா. அந்த கூட்டம் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள, எங்கள் வரலாற்றில் தோன்றிய பரிசுத்தவான்கள் யார் என்பதையும் அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அந்த விசுவாசமான சத்தியம் என்ன என்பதையும் நாங்கள் படித்து புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆவியானவர் பேசட்டும். நேரத்தை அல்ல, காலத்தை அல்ல, கர்த்தரின் சத்தியத்தையே உற்று நோக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தர வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பூமியில் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் உண்மையான சத்தியத்திற்கு பாதுகாவலராக தேவன் ஒரு சிறு குழுவை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாருங்க. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் ஒரு 2 நபரை சொல்றேன். முதலாம் உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்பதாக தேவன் முதலாம் உலகத்தை பார்த்தாரு. முதலாம் உலகத்தில் எல்லா மக்களும், அனைத்து விதமான மக்களும் பாவத்தில் திளைத்து பாவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த வேளையில் ஒரே ஒரு மனுஷன் ஆண்டவருக்காக நின்றார் என்று சொல்லி நம்மால் பார்க்க முடியும். அந்த மனுஷன் யார் என்பதை வேதாகமம் சொல்லுது பாருங்களேன். ஆதியாகமத்தின் புத்தகத்துக்கு வருவோம் அப்படின்னா, அந்த நபரை குறித்து வேதாகமம் எப்படியாக அறிமுகப்படுத்துகிறது, அந்த நபர் யார் என்பதை நம்ம ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். ஆதியாகமம் 6வது அதிகாரம், ஆதியாகமம் 6வது அதிகாரம், 6வது அதிகாரத்தில் வசனம் 8, 9 நான் வாசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி முன்னாடி வாக்கியங்கள் சொல்கிறது. நமக்கு தேவையான வாக்கியம் பாருங்களேன். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். முதலாம் உலகத்தை தேவன் பார்க்கிறாரு. எல்லா மக்களும் சத்தியத்தை விட்டு இடறி பாவ வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரே ஒரு மனிதன், அந்த ஒரு குடும்பம் மாத்திரம் தேவனுடைய சத்தியத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருந்ததுங்க. இதே போல ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இப்படிப்பட்ட மனிதர்களை பார்க்க முடியும். அதை கடந்து வந்தோம் அப்படின்னா, நம்ம சத்தியத்தை படித்தோம், கடைசி எலியான்னு ஒரு சத்தியத்தை படித்தோம். அந்த கடைசி எலியாவின் சத்தியத்தில் எலியாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஆகாப் ராஜா ஒட்டுமொத்த தேசத்தையும் விக்கிரக வழிபாட்டில் நடத்தி பாகாலுக்குள்ளாக கொண்டு வந்து மக்களை எல்லாரையும் என்ன பண்ணாரு, பாகால் வணக்கத்திற்குள்ளாக வைத்திருக்கும் பொழுது ஒரே ஒரு மனுஷன், எலியா என்ற ஒரு மனுஷன் தேவன் பக்கத்தில் நின்று தேவனுக்காக போராடின காரியங்களை பார்த்தோம். எலியா மாத்திரம் இல்ல, ஆண்டவர் அடுத்து சொன்னாரு, பாகாலுக்கு முழங்கால் படியிடாத எத்தனை பேரை வச்சிருக்கிறேன்னு சொன்னாரு, 7000 பேரை நான் இஸ்ரவேலுக்குள்ளாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாருங்க. அன்பானவர்களே, இதே போல ஒவ்வொரு காலகட்டங்களிலும் சாத்தான் சத்தியத்தை தரையிலே தள்ளி, சாத்தான் சத்தியத்தை முடிவு கட்டி தேவ பிள்ளைகளை அழிப்பதற்கு அவன் வழிகளையும் வாய்ப்புகளையும் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது, அதே புறத்தில் தேவ சத்தியத்திற்காக தேவனுக்காக உறுதியாய் நிற்கக்கூடிய ஒரு கூட்டத்தை தேவன் ஒவ்வொரு காலத்திலும் வைத்திருந்தார் என்பதை வேதாகமத்தில் பார்க்க முடியும். நம்முடைய திருச்சபையின் வரலாறு நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய திருச்சபை தோன்றுவதற்கு முன்பதாக கிபி 538 1798 வரைக்கும் நம்ம வரலாற்றில் அந்த காலத்தை எப்படி சொல்றோம், இருண்ட காலம் என்று சொல்லுகிறோம். அந்த இருண்ட காலத்தை குறித்து நம்முடைய சபையின் தீர்க்கதரிசி மாபெரும் ஆன்மீக போராட்டம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. இந்த புத்தகம் முழுவதுமாகவே இந்த உலகத்தில் நடைபெற போகிற முக்கிய சம்பவங்கள் எல்லாமே முன்கூட்டியாக நமக்கு தேவன் அவருடைய தீர்க்கதரிசி மூலமாய், அவருடைய தூதுவர் மூலமாய் நமக்கு இந்த சத்தியத்தை கொடுத்துருக்குறாங்க. ஒரு காரியத்தை அவங்க சொல்லும் பொழுது சொல்றாங்க, அந்த காரியத்தை நான் உங்களுக்காக வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் காரியம் பாருங்களேன். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த இருண்ட காலத்தில் யார் ஆட்சி செய்தது, சின்ன கொம்பு, சின்ன ராஜா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மார்க்கம் நீண்ட காலமாக மேலாதிக்கத்தினால் பூமியில் நிலவிருந்த இருளுக்கு மத்தியில் சத்தியத்தின் ஒளி முற்றிலுமாக அழிக்கப்படவில்லை. என்ன சொல்றாங்க, இந்த 1260 வருடம் மக்களுக்கு இருண்ட காலமா இருந்தது. ஏன் இருண்ட காலமா இருந்தது அப்படின்னா, நம்ம 119வது சங்கீதம் 105 என்னங்க சொல்லுது, உம்முடைய எது தீபம் எது வெளிச்சம், வேதம் தான் வெளிச்சம். இந்த 1260 வருடம் உலகத்துல மக்கள் மத்தியில் எது பார்க்க முடியல அப்படின்னா, வேதத்தை பார்க்க முடியல. அதனால தான் அந்த காலம் எப்படி சொல்லுது அப்படின்னா, இருள் காலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது, இருண்ட காலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த 1260 வருடத்தில் சாத்தான் இந்த சின்ன ராஜாவை கொண்டு அநேக பரிசுத்தவான்களை ஒடுக்கி அந்த சத்தியத்தை எப்படியாகிலும் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவர் பல திட்டங்களை தீட்டினார். ஆனால்
சத்தியத்தை தரையிலே விடாதபடிக்கு தாங்கி பிடித்த கரங்களை தேவன் அந்த இருண்ட காலத்திலும் வைத்திருந்தார். அதை சொல்லும் பொழுது சொல்றாங்க, அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். இந்த சபையின் மேலாதிக்கத்தை தொடர்ந்து இருண்ட காலம் உண்டானது. இந்த காலத்தில் இருந்த தேவனுடைய மக்களின் வரலாறு பரலோகத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் மனித ஆவணங்களில் அவை சொற்ப இடம்தான் பெற்றுள்ளன. என்ன சொல்றாங்க? இந்த 1260 வருடம் மக்கள் அனுபவித்த வேதனைகளையும் கஷ்டங்களையும் இந்த உலகத்துல எந்த புத்தகம் வச்சு அதிகமா எழுதலைங்களா? ஆனா அவைகள் எங்க எழுதப்பட்டிருக்குதுங்களா? பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்குதுங்களா? ஏன் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவுக்காக யாரெல்லாம் துன்பங்களையும் வேதனைகளும் அனுபவித்தார்களோ அவர்களுக்கான கிரீடத்தை தேவன் தரும்படியாக இந்த பூமியில் அவருக்காக வேதனைகளையும் துக்கங்களையும் அனுபவித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வரலாறையும் பரலோகம் பதிவு செய்து கொண்டிருக்கிறது. அதை சொல்லிட்டு சொல்றாங்க, இந்த மனிதர்களுக்கு உலகம் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறது என்பதை பின் சந்ததியார்கள் அறியார்கள். அவர்கள் மத விரோதிகள் என்று அடையாளமிடப்பட்டனர். அவர்களது எழுத்துக்கள் அடக்கப்பட்டு தவறென திரித்து கூறப்பட்டன அல்லது சிதைக்கப்பட்டன. அப்படியிருந்தும் காலம் காலமாக தங்களுடைய விசுவாசத்தை அவர்கள் அதன் தூய்மையில் காத்து கொண்டிருந்தனர். இதை அவர்கள் தங்களின் பின் சந்ததியாருக்கு பரிசுத்தமான பிறப்புரிமையாக வைத்து சென்றனர். இவங்க பிள்ளைகளுக்கு சொத்தை வச்சுட்டு போகலைங்களாம். எதை வச்சுட்டு போனாங்க தெரியுங்களா? இவங்க பாதுகாத்த மேன்மையான சத்தியங்களை தான் சொத்தாக வைத்து விட்டு போனார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோங்க. எபிரேயர் புத்தகம் 11வது அதிகாரம், எபிரேயர் புத்தகம் 11வது அதிகாரம் வசனம் 36 நம்ம வாசிப்போம் அப்படின்னா, அவர்கள் எதற்காக இந்த உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இல்லை, அவர்கள் வரலாறு எதற்காக பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பின் சந்ததியார்கள் எதனால் அவர்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற காரியத்தை வசனம் 36 நான் வாசிக்கிறேன், பாருங்களேன். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். வேதம் ஒரு கூட்டத்தை சொல்லுது, அவங்க வனாந்தரங்களிலும் குகைகளிலும் சிதறுண்டு அலைந்தாங்களாம். ஏன் சிதறுண்டு அலைந்தார்கள் என்ற காரணத்தை நாம் வேதாகமத்தையும் தீர்க்க தரிசன ஆகமத்தையும் படிக்கும் பொழுது, இந்த 1260 வருடம் இருண்ட காலம், இந்த இருண்ட காலத்துல யாரெல்லாம் அந்த குறிப்பிட்ட சின்ன ராஜாவுக்கு அடிப்பணையிலையோ, அவங்க கொண்டு வந்த கொள்கைகளுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படியலையோ அவர்களை எல்லாம் கொன்று குவிக்கிற வேலையை இந்த சின்ன ராஜாவும் அவருடைய அந்த மார்க்கமும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்ததுங்க. அப்ப தொடர்ச்சியாய் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த உபத்திரவத்தின் மத்தியில சத்தியம் தரையிலே தள்ளப்பட்டு விடாதபடி தேவன் ஒரு கூட்டத்தை பாதுகாத்து வைத்திருந்தார். அந்த கூட்டம் என்ன செய்தது அப்படின்னா, ஆதி அப்போஸ்தலர்கள் தூய்மையான சத்தியத்தை பெற்றிருந்தார்கள் என்று சொல்லி முத்திரையில முதல் முத்திரையில வாசிக்கிறோம். முதல் முத்திரையில வருகிற குதிரை வெள்ளை குதிரை. அந்த வெள்ளை குதிரை எதற்கு அடையாளமா இருக்கிறது அப்படின்னா, சத்தியம் தூய்மையாய் இருந்தது, பரிசுத்தமாய் இருந்தது, கலப்படம் இல்லை. ஆனா இந்த சத்தியம் நாளுக்கு நாள் போகும் பொழுது குறிப்பிட்டு இந்த சின்ன ராஜா எப்ப வந்து அரியாசனத்தில் உட்கார்ந்தாரோ அவர் சில மாற்றங்களை ஏற்படுத்தினார். என்ன மாற்றங்களை ஏற்படுத்தினார் தெரியுங்களா? தானியேல் 7வது அதிகாரம் 24வது வசனத்தையும் 25வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, இவர் ஆட்சியில் வந்து உட்கார்ந்த உடனே, பீடத்தில் ஏறின உடனே இவர் என்ன மாற்றங்களை செய்தார் என்று சொல்லி வேதாகமும் நமக்கு சொல்லி கொடுக்குது. பாருங்களேன், மிக முக்கியமான ஒரு சம்பவம். அந்த கூட்டம் யார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வது மிகுந்த அவசியங்க. 25 வாசிப்போம். உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்ல மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். இப்ப இந்த ராஜா வந்து அரியாசனத்தில் உட்கார்ந்தாரு. எதையெல்லாம் மாற்றினாரா? காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றினார். அப்ப இவர் வருவதற்கு முன்பதாக பிரமாணங்கள் மாற்றப்படவே
இல்லை. ஏன்னா அதுதான் சொல்லுது, ஆதி அப்போஸ்தல திருச்சபை சத்தியத்தை தூய்மையா வச்சிருந்துச்சு, சத்தியத்தை மேல் நோக்கி வைத்திருந்தது, ஒருபோதும் சத்தியம் கரைபடவே இல்லை. ஆனா எப்ப இந்த சின்ன ராஜா வந்து அமர்ந்தாரோ இவர் என்ன செய்தார் அப்படின்னா, பிரமாணத்தை மாற்றினாரு, காலத்தை மாற்றினாரு, உன்னதமானவருக்கு விரோதமா மாறினாரு, அவருக்கு ஒப்பாகவே உட்கார்ந்தாரு, எல்லா காரியங்களையும் இவர் செய்தார் என்று சொல்லி வேதாகமும் வரலாறும் நமக்கு சாட்சி கொடுக்குதுங்க. அப்ப இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒவ்வொரு நாடுகளாய் ஒவ்வொரு தேசங்களாய் தனக்கு அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு பகுதியில் உள்ள மக்களையும் தன் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் ஏற்றுக்கொள்ளும்படி மதம் மாறக்கூடிய ஒரு சூழலுக்குள்ளாக வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். இப்படி வழிநடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடந்ததாக வேதாகமும் சாட்சியாகமும் சொல்கிறது. நான் அந்த காரியத்தை கொஞ்சம் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். மாபெரும் ஆன்மீக போராட்டம் 4வது அதிகாரம், வாழ்வாங்கு வாழ்ந்த வால்டேனியர்கள் என்ற தலைப்பில் ஒரு மிக முக்கியமான தலைப்பு இருக்குது. அதை கொஞ்சம் வாசிக்கிறேன் பாருங்களேன். பிரிட்டன் நாட்டில் கிறிஸ்தவ மார்க்கம் ஆதியிலே வேரூன்றி இருந்தது. 1ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர் பெற்றுக்கொண்ட சுவிசேஷம் அப்பொழுது அந்த திருச்சபையின் மருள விழுகையால் கரைபடாமல் இருந்தது. பிரிட்டன் என்பது பிரான்ஸ், இன்னைக்கு இருக்கிற இங்கிலாந்து. அந்த இங்கிலாந்து தேசத்துல சத்தியம் கரைபடாம இருந்துச்சுங்களாம். ஏன் சத்தியம் கரைபடாம இருந்துச்சு அப்படின்னா, அவர்கள் அந்த மருளி விழுகைக்கான காரியங்களுக்குள்ள போகாம இருந்தாங்க. இப்ப இவர் என்ன செய்யறாரு, ஒவ்வொரு நாடுகளாய் ஒவ்வொரு தேசங்களாய் சென்று இவருக்கு அடிமைப்படுத்தும்படி இவருடைய கொள்கைகளை என்ன செய்யறாருன்னா அவர்களை ஏற்றுக்கொள்ளும்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி வழிநடத்தி கொண்டிருக்கும் பொழுது கொலம்பா என்பவர் என்ன செய்யறார் அப்படின்னா, இந்த புரட்சியை முதலாவது தொடங்குறாரு. அயோனா அப்படின்ற ஒரு தலைமை இடத்தை இவங்க தேர்ந்தெடுத்து என்ன செய்யறாங்கன்னா, அதன் மூலமாய் இந்த தூய்மையான சத்தியத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி பல திட்டங்களை தீட்டி வேலைகள் நடந்து கொண்டிருக்குதுங்க. அப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது சில மிக முக்கியமான பகுதிகளுக்கு சத்தியம் கடந்து செல்கிறது. இந்த தூய்மையான சத்தியம் எந்தெந்த பகுதி அப்படின்றத சொல்றாங்க பாருங்க. அங்கிருந்த ஊழியக்காரர்கள் ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து போன்ற இடங்களுக்கு மட்டுமல்லாது ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து ஆகிய இடங்களுக்கும் இத்தாலிக்கும் கூட சென்றார்கள். எல்லா இடத்துலையும் இந்த தூய்மையான சத்தியம் போய்கிட்டு இருக்குதுங்க. பிரிட்டன்ல இருக்கிற இந்த தூய்மையான சத்தியத்தை இந்த சின்ன ராஜா கரைப்படுத்த முயற்சி பண்றார். எப்படி கரைப்படுத்த முயற்சி பண்றாருன்னா, சாக்சோனியர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் பிரிட்டனின் மீது போர் தொடுத்து அந்த பிரிட்டனில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் அடிமைப்படுத்துறாங்க. அப்ப அடிமைப்படுத்தும் பொழுது இவர்கள் அந்த சாக்சோனியர்களுக்கு போதிக்கிறவர்களாய் இருந்தார்கள். ஏன்னா உண்மையான சத்தியம் பாருங்க, இந்த சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறத அந்த சாக்சோனியர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்ப இந்த சமயத்தில் என்ன செய்யறாரு, இந்த சின்ன ராஜா அப்படியே உள்ள வராரு. உள்ள வந்து இந்த சாக்சோனியர்களை இவருடைய மதத்துக்கு கொண்டு வரார். இவருடைய கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்ளும்படி வழி நடத்துறார். அந்த சாக்சோனியர்களை வைத்து என்ன செய்யறாருன்னா ஒரு மிரட்டல் விடுறார். என்ன மிரட்டல் தெரியுங்களா விட்டாரு? அழகா எழுதுறாங்க. அந்த மிரட்டல்களை கொஞ்சம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும் சகோதரர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் உங்கள் மீது போரை கொண்டு வரும் விரோதிகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள நேரிடும் என்று அந்த திருச்சபையின் தலைவர் கூறினார். என்ன சொல்றாரு? சமாதானத்தோடு சொல்றேன், நீங்க எல்லாம் எதுக்கு கீழ்ப்படியணும்? என் கொள்கைக்கு கீழ்ப்படியணும், கோட்பாடுக்கு கீழ்ப்படியணும். ஒருவேளை நான் கொண்டு வருகிற கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் நீங்க கீழ்ப்படியல அப்படின்னா சமாதானம் அல்ல, எது வருங்களா? போர் தொடுக்க வேண்டிய சூழல் வரும் என்று சொல்லி அவர் மிரட்டல் விடுறார். அப்படி மிரட்டல் விட்ட போது கூட ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றாங்க. கிட்டத்தட்ட இந்த ராஜா, இந்த மார்க்கம் அநேக தேசங்களை அந்த பொய்யான கோட்பாடுக்குள்ள கொண்டு வந்திருந்த போதிலும் கூட அந்த கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்தின் பேர் என்ன தெரியுங்களா? வால்டேனியர்கள். இந்த வால்டேனியர்கள் யார் அப்படின்னா, ஆதி அப்போஸ்தல திருச்சபை அந்த தூய்மையான சத்தியத்தை பெற்றிருந்துச்சு பாருங்க. அந்த தூய்மையான சத்தியத்தை காலம் காலமாக காப்பாற்றி இந்த இருண்ட காலத்தின் மருள விழுகையினால் ஏற்பட்ட இந்த கரையிலிருந்து தங்களை பாதுகாத்து கொண்டு இந்த மார்க்கத்தை முதலாவதாக எதிர்த்த கூட்டம் யார் அப்படின்னா இந்த வால்டேனியர்கள். இந்த வால்டேனியர்கள் எப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி சில மிக முக்கியமான காரியம் இருக்கிறது. அதுல ஒரு 4 காரியங்களை நான் சொல்றேன். இவருடைய கொள்கைகள் என்ன? தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. அவர் யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து மட்டும்தான் மத்தியஸ்தர் என்ற கொள்கையில ரொம்ப உறுதியா இருந்தாங்க. வேதாகமம் தான் வாழ்க்கையின் சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்கையில ரொம்ப உறுதி உள்ளவங்களா இருந்தாங்க.
மூன்றாவது, வேதாகமத்தை தான் வாழ்க்கையின் கொள்கை அப்படின்னு பற்றி இருந்தவங்க அந்த வேதாகமம் கூறக்கூடிய உண்மையான பரிசுத்தமான ஓய்வு நாளை தங்களுடைய வாழ்க்கையில் உயர்த்தி பிடிக்கக்கூடிய கூட்டமாய் இவர்கள் இருந்தாங்க. தேவனுடைய கற்பனைகள் அடங்கிய பிரமாணத்தை தங்களுடைய சுவாசமாக ஜீவிக்கிற ஒரு ஜீவியத்தை உடையவர்களாக இருந்தவர்கள் யார் அப்படின்னா இந்த வால்டேனியர்கள். ஏன் இவங்க இந்த கொள்கையோடு இருந்தாங்க, என்ன காரணம்? அதை தான் ஆரம்பத்தில் படித்தோம். இந்த ராஜா எப்போ வந்து ஆட்சி பீடத்தில் ஏறினாரோ அவர் எதை மாற்றினாரு? பிரமாணங்களை மாற்றினார். எந்த பிரமாணங்களை மாற்றினாரு? எந்த பிரமாணங்களை மாற்றினாரு? 10 பிரமாணங்களை மாற்றினார். அந்த 10 பிரமாணத்தில் எந்த பிரமாணத்தை தூக்கிட்டாங்க? எதங்க? எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? எந்த பிரமாணத்தை எடுத்தாங்க? குழப்பமா இருக்குதுங்களா? எந்த பிரமாணம்? எனக்கு காது கேட்க மாட்டேங்குங்களே சரியா. 2வது பிரமாணத்தை தூக்கிட்டாங்க. 2வது பிரமாணத்தை தூக்கிட்டு 10வது பிரமாணத்தை 2ஆ போட்டாச்சு. அது மாத்திரம் இல்ல, காலம் காலமாக தேவன் தம்முடைய திருச்சபைக்கு கொடுத்து வந்த பரிசுத்தமான சத்தியம் எது அப்படின்னா இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள், 7ஆம் நாள் ஆகிய ஓய்வு நாள் பரிசுத்தமாய் பாதுகாக்கப்பட்ட வந்த சத்தியம். இவர் எப்போ ஆட்சியில் வந்து உட்கார்ந்தாரோ அப்ப எதை மாத்திட்டாரு? இந்த ஓய்வு நாளையும் மாத்திட்டார். இப்ப ஒரு கூட்டம் எதிர்த்து நிக்குது. மார்ட்டின் லூதர், ஜான் விக்லிஃப் இவர்களுக்கெல்லாம் நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த ஆதிக்கத்தை எதிர்த்த ஒரு கூட்டம் உண்டு அப்படின்னு அவங்க யார் தெரியுங்களா? வால்டேனியர்கள். இந்த வால்டேனியர் கூட்டம் வேதாகமம் மட்டுமே. எந்த காரியத்தை நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதா இருந்தாலும் எதுல இருந்தா சொல்லிக் கொடுக்கணும்? வேதாகமத்திலிருந்து தான் சொல்லிக் கொடுக்கணும். வேதாகமத்தில் அல்லாத புறம்பான எந்த சடங்காசாரங்களையும் நாங்கள் அனுசரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி வேதாகம கொள்கைகளை தங்களுடைய வாழ்க்கையில் உயர்த்தி பிடிச்சாங்க. 2வது, தேவன் கொடுத்த பிரமாணத்தை எந்த மனிதனாலும் மாற்ற முடியாது, இது தேவன் கொடுத்தது, ஒருபோதும் மாற்ற முடியாது என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையில் பிரமாணத்தை உயர்த்தி பிடித்த ஒரு கூட்டம் யார் அப்படின்னா இந்த வால்டேனியர்கள். அது மாத்திரமல்ல, வேதாகமத்தில் இந்த ராஜா மாற்றின அந்த 4ஆம் பிரமாணத்தை தங்களுடைய வாழ்க்கையில உயர்த்தி பிடித்து அவர்களுக்கு எதிராக ஆதிக்கத்தை செலுத்தின அந்த ஆதிக்கத்துக்கு எதிராக இந்த வால்டேனியர்கள் என்ற கூட்டம் சத்தியத்தை உயர்த்தி பிடிச்சதுங்க. சரிங்க, ஒட்டுமொத்த உலகமும் அவர் பக்கம் அப்படி சாஞ்சு நிக்குது. அவர் என்ன கொள்கையோடு வந்தாரோ அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டாங்க. இப்ப ஒரு சிறு கூட்டம் நீங்க சொல்றது தப்பு, இதுதான் உண்மையான சத்தியம், தூய்மையான சத்தியத்தை எங்க உயிரே போனாலும் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி எதிர்த்து நின்னாங்களே, இவர்களை சும்மா விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க சும்மா விட்டுருப்பாரா இந்த ராஜா? என்ன செய்தாங்க தெரியுங்களா? சில வாக்கியங்களை நான் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வால்டேனியர்களுடைய கூட்டத்தை வாசித்து நான் முடிக்கும்போது என் உள்ளத்துக்குள்ளாக எழும்பின ஒரு விசுவாசம் என்ன அப்படின்னா, ஏதோ இந்த செவன்த் அட்வென்டிஸ்ட் திருச்சபை, மீதமான திருச்சபை 7ஆம் நாளாகிய ஓய்வு நாளை ஏதோ வந்து உக்காந்துட்டு போறாங்க, ஆண்டவரை தேடிட்டு போறாங்க, அதுக்காக உருவாக்கப்பட்டது அல்ல என்ற காரியத்தை தெளிவாக பார்க்க முடிந்தது. என்ன செய்யப்பட்டாங்க? அதுதான் எபிரேயர் 11வது அதிகாரத்தில் வாசித்தோம். அந்த 11வது அதிகாரத்தில் அநேகர் கல்லுண்டு எரியுண்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள் என்று சொல்லி பார்த்தோமே. இந்த கூட்டம் அந்த ராஜாவுக்கு அடிபணியாமல் போனதனால அவர்களுடைய வீடுகள் சூறையாடப்பட்டது, அவருடைய விளைநிலங்கள் சூறையாடப்பட்டது. அவர்கள் எல்லோரும் வீடுகளை துறந்து எங்க தெரியுங்களா வாசம் இருந்தாங்க? மலைகளிலே வாசமா இருந்தார்கள். அவர்கள் இருந்த மலையின் பேர் என்ன அப்படின்னா ஆல்பா. இந்த மலை எப்படிப்பட்ட மலையா இருக்கிறது அப்படின்னா ஒரு மிக முக்கியமான காரியத்தை அவங்க சொல்லும்போது சொல்றாங்க. அந்த காரியத்தை நான் உங்களுக்காக கொஞ்சம் வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வால்டேனியர்கள் அவர்களது உலக பிரகாரமான செல்வ செழிப்பை சத்தியத்திற்காக தியாகம் செய்தனர். சத்தியத்திற்காக தியாகம் செய்து இந்த மலை பகுதிகளில் போய் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. மலைப்பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் என்ன தெரியுங்களா செஞ்சாங்க? நமக்கு எல்லாருக்குமே தெரியும், மார்ட்டின் லூதர் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? யாருங்க அவரு? அவர் ஒரு சபைக்கு தலைவர் அப்படிங்களா? இல்லைங்க, இந்த மார்ட்டின் லூதர் தான் ரிஃபர்மேஷன்ல ஜான் விக்லிஃப்க்கு அப்புறம் வந்தவர். இந்த மார்ட்டின் லூதர் யார் அப்படின்னா அந்த இடத்துல இருந்த ஒரு மத குரு. 95 தீசஸ் 95 காரியங்களை விட்டன்பர்கில் போய் ஆணி அடிச்சு இதுக்கு பதில் சொல்லுங்க, இது எல்லாமே தவறா இருக்குது அப்படின்னு சொல்லி அதை உடைச்சிக்கிட்டு வெளியே வந்தவர் யார் தான்? மார்ட்டின் லூதர்.
இப்ப அந்த மார்ட்டின் லூதர் வேதாகமத்தை லத்தீன் மொழியில பார்த்து அதை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் யோசிப்பதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த வால்டேனியர்கள் என்ன தெரியுங்களா செய்தாங்க? மலைகளிலும் குன்றுகளிலும் இரவான அந்த இடங்களிலும் உட்கார்ந்து வேதாகமத்தை கைப்பிரதி எடுத்தாங்களாம். கைப்பிரதி அப்படின்னா என்னங்க அர்த்தம்? கையினால எழுதினாங்களாம். கையினால் எழுதி எங்கெங்கெல்லாம் அவர்களால் போக முடியுமோ அங்கெல்லாம் சென்று என்ன செய்தாங்க அப்படின்னா, இந்த மார்க்கம் தவறான உபதேசங்களை கொடுத்து மக்களை மருள விழுகையில கொண்டு போகும் பொழுது இங்க ஒரு புறம் தேவன் அந்த கூட்டத்தை பயன்படுத்துறாரு. இந்த சிறு கூட்டம் எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ அவங்க போகும் பொழுது என்ன செய்தாங்க தெரியுங்களா? பெரும்பாலும் அந்த வால்டேனியர்களுடைய தாய் தகப்பன் பிள்ளைகளை சிறு வயதிலிருந்து வளர்க்கும் பொழுது எப்படி வளர்த்தாங்க அப்படின்னா, வேத வசனங்களை சொல்லியும் மனனம் செய்ய சொல்லியும் அந்த பிள்ளைகளை வளர்த்தாங்க. ஒருவேளை வாலிப பிள்ளைகளா இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களை வெளிப்புறங்களுக்கு சென்று படிக்க வைப்பதற்கு முன்பதாக வேத அறிவை கொடுத்து எந்த இடத்திலும் அவர்கள் திராணியோடு நிற்பதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தான் வாலிப பிள்ளைகளை அனுப்புனாங்களாம். இவங்க சத்தியத்தை பறக்கிறதுக்காக என்ன தெரியுங்களா செய்தாங்களாம்? வியாபாரத்தை கையில் எடுத்தாங்களாம். துணி வியாபாரத்துக்கு போவாங்களாம். எப்படி வச்சுட்டு போவாங்க தெரியுங்களா? பைபிளை துணி கடியில் வச்சுட்டு போய் அந்த துணியை விற்கும் பொழுது அங்கே வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் உடனே அந்த வேதாகமத்தை என்ன பண்ணுவாங்களாம்? சத்தியத்தை சொல்லி கொடுப்பாங்களாம். ஒருவேளை அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கைப்பிரதி எடுத்தாங்க பாருங்க, இரவுல உட்காந்து அந்த கைப்பிரதி எடுத்ததை மெதுவாக அவங்க கையில் கொடுத்து இதுதான் உண்மையான சத்தியம் அப்படின்னு சொல்லி சாட்சி பகரக்கூடிய ஒரு ஊழியத்தை இந்த வால்டேனியர்கள் செய்தார்கள். அன்பானவர்களே, ஆதி அப்போஸ்தல திருச்சபையில் இருந்த அந்த சத்திய தூய்மை பல ஆண்டு காலமாக பாதுகாக்கப்பட்டு இந்த இருண்ட காலத்தில் இந்த மார்க்கம் எப்படியாகிலும் சத்தியத்தை தரையாக்கி போடுவதற்கு வழிகளையும் வாய்ப்புகளையும் தேடிக்கொண்டிருந்த போது இந்த ஒரு சிறு கூட்டம் சத்தியத்தை உயர்த்தி பிடிச்சு தேவனுடைய பிரமாணம் மாறாதது, வேதாகமே வாழ்க்கையின் சட்டம், பரிசுத்தமான ஓய்வு நாள், அது தேவன் கொடுத்த ஓய்வு நாள், இதை மாற்றுவதற்கு எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை என்ற இந்த கோட்பாடை தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக வைத்து அந்த தூய்மையான சத்தியத்தை உயர்த்தி பிடிச்சாங்க. உயர்த்தி பிடித்ததுனால என்ன நடந்துச்சு? அந்த ஸ்திரீகளுக்கு என்ன எப்படிப்பட்ட தண்டனை கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? ஒரு பெரிய கம்பி, அந்த கம்பியை எப்படியாக அங்க பாய்ச்சி அவங்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை பாருங்க. இது மாத்திரம் இல்லைங்க, இன்னும் சில தண்டனைகளை நம்ம பார்க்க முடியும். அந்த பெரிய அந்த மலைகள் அவங்க இருக்கும் பொழுது அந்த மலையிலிருந்து கீழே தள்ளி விடுறாங்க. சத்தியத்தை மறுதலித்து என்னோடு ஒப்புரவாகு, அப்படி இல்லை அப்படின்னா இந்த சத்தியத்துக்காக நீ சாக நேரிடும் அப்படின்னு சொல்லி அவருடைய இல்லறங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டது. இல்லறங்கள் மாத்திரம் இல்லை, இவர்கள் மலைகளிலும் குன்றுகளிலும் இருக்கும் பொழுதும் அந்த மலை குகைகளும் குன்றுகளிலும் இருந்த ஜனங்களையும் அந்த மார்க்கம் வேட்டையாடி வெறியோடு அவர்களை கொன்று குவித்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னும் ஒரு சிலரை இந்த சத்தியத்திற்காக தீக்கிரையாக்கப்பட்டு எரிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய காரியங்களை எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. இதெல்லாம் எதுக்காக தெரியுங்களா? இதெல்லாம் ஏன் நடந்துச்சு தெரியுங்களா? ஒரே ஒரு காரியம்தான். நான் ஒரு சத்தியத்தை கொண்டு வந்திருக்கிறேன், இந்த சத்தியத்தை நீ ஏற்றுக்கொண்டா உனக்கு சமாதானம், இந்த சத்தியத்தை நீ ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா உனக்கு என்ன வரும்? மரணம் வரும் என்று சொல்லி இந்த ஒரு கூட்டத்தை இந்த ராஜா எவ்வளவாய் கொலை செய்யப்பட முடியுமோ அவ்வளவாய் கொலை செய்து இந்த கூட்டத்தை கொன்று குவித்து எத்தனையோ வித காரியங்களை இந்த ஒரு கூட்டத்துக்கு செய்தாருங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இவங்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்க முடியும். வரக்கூடிய ஜனவரி பிப்ரவரியில் ஒரு வாரம் வீக் ஆஃப் பிரேயர் இவர்களை பற்றி தான் படிக்க போகிறோம். அவர்களை பற்றி படிப்பதற்கான நோக்கம் என்ன என்பதை நீங்கள் அந்த நாளில் வரும்போது தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இப்படி ஆதி அப்போஸ்தல திருச்சபையினால் பாதுகாக்கப்பட்ட இந்த சத்தியம் வால்டேனியர் கையில் ஒப்படைக்கப்பட்டுச்சு. வால்டேனியர்களும் தங்களுடைய ஜீவனை கொடுத்து இந்த சத்தியத்திற்காக சாவை சந்திப்போமே தவிர ஒருபோதும் இந்த சத்தியத்தை மறுதலிக்கவே மாட்டோம் என்று சொல்லி தங்களையும் தங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் அவர்கள் சாக கொடுத்தார்கள் என்று சொல்லி வேதாகமத்தில் வாசிக்கிறாங்க. அதே போல தீர்க்க தரிசன ஆகமங்களையும் அவர்களை பற்றிய காரியங்களை தெளிவாக பார்க்க முடியுதுங்க. இப்ப ஆதி அப்போஸ்தல திருச்சபையிலிருந்தே அந்த உண்மைத்தன்மையான சத்தியம் வால்டேனியர் கையில் ஒப்படைக்கப்பட்டுச்சு. அந்த வால்டேனியர்கள் சத்தியத்தை பாதுகாத்து யாருக்காரங்களை கொடுத்தாங்க தெரியுங்களா? யாருக்கிட்ட அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கு தெரியுங்களா? யூதா புத்தகத்தில் வாசிச்சோம், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்திற்காக அப்படின்னு படிச்சோமே, அந்த பரிசுத்தவான்கள் யார் என்பதை கர்த்தருடைய வேத புத்தகம் சொல்ல போகிறது பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம்
வெளிப்படுத்தின விசேஷம் அந்த பரிசுத்தவான்கள் என்ற வார்த்தை எங்க வருகிறது என்பதை நீங்க கவனிக்கணும். ஏன் இவ்வளோ காரியங்களை நாம் படிக்க வேண்டியதா இருக்கிறது என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியுங்க. எங்க வாசிக்கிறோம்? வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் வசனம் 12 நான் வாசிக்கிறேன். ரொம்ப கவனத்தோடு கவனிங்க. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே. யாருங்க அந்த பரிசுத்தவான்? யார் அந்த பரிசுத்தவான்கள்? அன்பானவர்களே, இந்த செவன்த் அட்வென்டிஸ்ட் திருச்சபை, இந்த மீதமான திருச்சபை ஏதோ இன்னைக்கு இருக்கிற மற்ற ஒரு திருச்சபையை போல இதுவும் ஒரு ஆர்டினரி திருச்சபை நினைச்சிடக்கூடாது. ஏன்னா பரலோகம் ஏற்ற காலம் வந்தபோது அந்த ஆதி அப்போஸ்தல திருச்சபையில் இருந்த அந்த உண்மையான சத்தியத்தை, அந்த தூய்மையான சத்தியத்தை காலங்காலமா பாதுகாத்து வந்து வால்டேனியர்களை ஒப்படைச்சிச்சு. இந்த வால்டேனியர்கள் இந்த சத்தியத்திற்காக தங்களையே இழந்தார்கள், தங்களுடைய குடும்பத்தையே இழந்தார்கள், சொத்தை இழந்தார்கள், சுகத்தை இழந்தார்கள், எல்லாவற்றையும் இழந்து இந்த கூட்டம் அந்த சத்தியத்தை அவ்வளோ மேன்மையா பாதுகாத்துச்சு. இப்ப பாதுகாக்கப்பட்ட சத்தியத்தை இந்த மார்க்கம் தரையில தள்ளுவதற்கு பல வகையில் வழி தேடி கொண்டிருந்தது. இப்ப அந்த சத்தியத்தை சுமக்க வேண்டிய கடமையும் பொறுப்பையும் பரலோகம் யார்கிட்ட ஒப்படைச்சிருக்குது அப்படின்னா, இந்த சத்தியம் பரிசுத்தவான்கள் அப்படின்னு பார்த்தோம். அந்த பரிசுத்தவான்கள் யார் என்று மேல வசனங்களை வாசிக்கும் பொழுது 3 தூதருடைய தூது இருக்குது பாருங்க. 3 தூதனுடைய தூது. இந்த 3 தூதை அறிவிக்கிற நபர் யாரோ, இந்த 3 தூதை அறிவிக்கிற திருச்சபை எதோ அதுதான் அந்த பரிசுத்தவான். அன்பானவர்களே, நான் மீண்டும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். நேரம் நமக்கு கடந்து போச்சு. இந்த திருச்சபையில் நாம் சத்தியத்துக்காக கடந்து வந்திருக்கிறோம். அன்னைக்கு வால்டேனியர்கள் உயர்த்தி பிடிச்ச தேவனுடைய வேதாகமே வாழ்க்கையின் கொள்கை. நீ எங்களுக்கு எந்த சத்தியத்தை சொல்றதா இருந்தாலும் எதில் தான் சொல்லணும்? வேதாகமத்தில் தான் சொல்லணும். பாரம்பரியமோ சடங்காச்சாரமோ ஒரு மனிதனை ரட்சிக்காது. எதுவாக இருந்தாலும் அவைகள் எல்லாமே வேதம் வேதாகமம் மட்டுமே என்ற கொள்கையில் நிற்பதுதான் மீதமான திருச்சபை. அந்த முதல் நூற்றாண்டில் பரிசுத்தமாய் பாதுகாக்கப்பட்ட அந்த பரிசுத்தமான சத்தியத்தை வால்டேனியர்கள் உயர்த்தி பிடிச்சு இந்த சின்ன ராஜா மாற்றின அந்த 4ஆம் பிரமாணத்தை எதிர்த்து, இல்லை இல்லை 7ஆம் நாள் ஆகிய ஓய்வு நாள் சனிக்கிழமை அன்னைக்கு தான் தேவன் கொடுத்த உண்மையான ஓய்வு நாள், இதுதான் சத்தியம், எந்த மனிதன் மாற்றின சத்தியத்துக்கும் நான் அடிப்படைய மாட்டேன் என்று சொல்லி வால்டேனியர்கள் பாதுகாத்த அந்த விசுவாசம் இன்னைக்கு யாருடைய கருத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இந்த மீதமான திருச்சபையினுடைய கருத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் பிரமாணம் ஒளிந்து போயிற்று, பிரமாணம் முறிந்து போயிற்று என்று சொல்லி பிரமாணத்தை காலின் கீழ் போட்டு மிதிக்கிற வேளையில் எப்படி வால்டேனியர்கள் பிரமாணத்தை தங்களுடைய வாழ்க்கையில் உயர்த்தி பிடித்தார்களோ அதே போல இந்த மீதமான திருச்சபை இந்த பிரமாணத்தை உயர்த்தி பிடித்து யெகோவாவின் குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிற ஒரு திருச்சபை எது அப்படின்னா மீதமான திருச்சபை. அன்பானவர்களே, வால்டேனியர் கையில் ஒப்படைச்ச அந்த பரிசுத்த சத்தியம் அப்படியே யார் கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா இந்த மீதமான திருச்சபையின் கையில் கொடுத்திருக்கிறாருங்க. இந்த விசுவாசத்திற்காக நீங்களும் நானும் போராட வேண்டியதா இருக்கிறது. இந்த சத்தியத்திற்காக நீங்களும் நானும் உழைக்க வேண்டியதா இருக்கிறது. இந்த சத்தியத்திற்காக நீங்களும் நானும் தியாகம் செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்த மீதமான திருச்சபை எப்படி இருந்து கொண்டிருக்கிறது? ஓய்வு நாள் அன்னைக்கு தங்களுடைய ஜீவனையும் பாராமல் எல்லாவற்றையும் தேவனுக்காக இழந்த அந்த வால்டேனியர்கள் கூட்டத்தில் நீங்கள் நானும் ஒருவராய் காணப்படுகிறோமா? தேவனுடைய பிரமாணம் எங்கள் ஜீவனே போனாலும் பரவாயில்ல, யெகோவாவின் பிரமாணத்தை நாங்கள் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி பிரமாணத்தை உயர்த்தி பிடித்த கிறிஸ்தவர்கள் மீதமான திருச்சபையின் பிள்ளைகளாய் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்களேன். அன்பானவர்களே, எப்படி சின்ன ராஜா அங்க போராட்டத்தை தொடங்கினாரோ அதே போராட்டம் மீண்டும் வரப்போகிறது, அதே உபத்திரவம் மீண்டும் வரப்போகிறது. இது சத்தியம். இந்த சத்தியத்திற்காக யார் ஒருவர் எதிர்த்து நின்று எங்கள் ஜீவனை போனாலும் பரவாயில்லை, நாங்கள் கிறிஸ்துவின் சார்பிலே நிற்போம் என்று இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசத்தை யார் ஒருவர் காத்துக் கொள்கிறாரோ அவர்தான் பரிசுத்தவான். இந்த வால்டேனியர்களை குறித்து ஒரு சின்ன கவிதை எழுதணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதற்கான காரியங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த வார்த்தைகளை வாசித்து முடிக்கணும்னு நினைக்கிறேன். வால்டேனியர்களின் தியாகம். பனிமலை காற்றில் நின்று பரலோகம் நோக்கி சேர்ந்தும் சத்தியத்தின் தீபம் போல துன்பத்திலும் எரிந்தோர் யார்? வால்டேனியர்.
தேவன் வாழ்த்தியதுங்க இது. அடுத்த காரியத்தை பாருங்க. இருள் சூழ்ந்த காலத்தில் இரத்தத்தை மை போல கொண்டு கையெழுத்தாய் வேதத்தை கல்லடியில் மறைத்தனர். சத்தியம் மட்டும் மீள்வதற்கே உயிரையே கொடுத்தனர். இன்னைக்கு ஒரு புத்தகம் எழுதணும் அப்படின்னா பேனா வச்சு மையால எழுதிடுறோம். இந்த கூட்டம் ரத்தத்தால எழுதிச்சுங்களாம். சத்தியத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அந்த இருளான குகைகளில் ரத்தத்தினால எழுதின ஒரு கூட்டம் இருக்கும் அப்படின்னா சத்தியத்திற்காக இந்த வால்டேனியர்கள் கூட்டம். அடுத்த வார்த்தை கவனிங்க. குடிசைகளும் குகைகளும் கலங்காமல் ஜெபித்தனர். குழந்தைகள் கண்ணீருடன் நீதியின் வசனம் எடுத்தனர். தேவன் வார்த்தையாவதற்கு தம்மை தாமே அர்ப்பணித்தனர். சிலுவையின் பாதை கடினம், சிங்கங்களின் குரல் பயமும். ஆனால் அவர்கள் நெஞ்சினுக்குள் கர்த்தரின் சமாதானம், உண்மைக்காக உயிர் கொடுப்போம் என்றும் உறுதி ஒலித்துக் கொண்டே இருந்தது. நெருப்பும் கல்லும் வாளும் அவர்களை பிரிக்கவில்லையே. பேனா போல் ஒடுக்கும் வேலை வேதத்தை துறக்கவில்லை. பாரம்பரிய ஆணைகளுக்கு வேதாகமே பதில் என்றார்கள். காட்சிலே குரல் கேட்டது, இந்த உலகம் எடுப்பினும் எங்கள் ஆத்துமா கர்த்தருடையது, உண்மை எப்போதும் வெல்லும் என்று இறுதி வரை நின்றவர் அந்த சக்தி பொன்னான வீரர்கள். அன்பானவர்களே, அன்று அவர்களுடைய ரத்தத்தில் சுவிசேஷம் மலர்கிறது. தியாகத்தால் விதைக்கப்பட்ட சாந்தியும் சாட்சியும் விளைகிறது. காலம் மாறினாலும் உலகில் அவர்கள் விசுவாசம் ஆகாய புள்ளிகளை போல் நின்று எங்களை நடத்துகிறது. அன்பானவர்களே, இந்த வால்டேனியர்கள் விட்டு போயிருக்கிறாங்க பாருங்க அந்த விசுவாசம். இந்த விசுவாசம் யாருடைய கரத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா மீதமான திருச்சபையுடைய கரத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலக சொல்லலாம் ஓய்வு நாள் முடிஞ்சிடுச்சு, பிரமாணம் முடிஞ்சிடுச்சு, ஓய்வு நாள் மாத்தியாச்சுன்னு. முடியவே முடியாது. கர்த்தருடைய வேத புத்தகம் என்ன சொல்கிறதோ அதற்காக நீங்களும் நானும் உபத்திரவங்களையும் பாடுகளையும் அனுபவிக்க வேண்டிய ஒரு காலங்களுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். ரீசெண்டா போன தலைவர் இவர் யாருன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? இவர் ஒரு பொது மன்னிப்பு கேட்டார். எதுக்கு பொது மன்னிப்பு கேட்டார் தெரியுங்களா? வால்டேனியர்களுக்கு நாங்கள் செய்த பாவம் ரொம்ப பெரியது. இந்த 1260 வருடம் பரிசுத்தவான்களை நாங்கள் கொன்று குவித்தோம். அந்த தவறுக்காக நாங்கள் பொது மன்னிப்பு கேட்கிறோம். இப்ப எல்லா புரொட்டஸ்டன்ட் திருச்சபைகளும் மீண்டும் எங்களோடு வந்து இணைங்க. போலாமாங்க புரொட்டஸ்டன்ட்ஸ்? சத்தியத்தின் உதவியால் ஒரு அன்பு வெளிப்படுகிறது அப்படின்னா அதை சந்தோஷமாக வரவேற்க வேண்டும். ஆனால் சத்தியத்திலே தரையிலே மீண்டும் தள்ளுவதற்காக ஒரு கூட்டமைப்பு உருவாகிறது அப்படின்னா எவ்வளோ பெரிய காரியம். இந்த சூழல்ல தான் ஆண்டவர் எந்த திருச்சபையை கண்ணோக்கிட்டு இருக்கிறாரு? இந்த மீதமான திருச்சபையை கண்ணோக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப உலகம் பிரமாணத்தை ஒதுக்கி காலில் கிட்ட போட்டு மிதிக்குது. ஓய்வு நாள் இல்லை என்று சொல்லி உதறி தள்ளுகிற சூழல் வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிரமாணம் இந்த உலகத்தில் முடிந்தாயிற்று என்று சொல்லி முப்புறமும் எங்கும் சத்தம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வால்டேனியர்களை போல தன் வாழ்க்கையில் சத்தியத்தை உயர்த்தி பிடிக்க அழைக்கப்பட்டவர்கள் தான் இந்த மீதமான திருச்சபையினர். அன்பானவர்களே, யூதா புத்தகத்தில் 3வது வசனத்தை வாசி நான் மீண்டும் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதாகமம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த வல்லமையான சத்தியம் என்ன என்பதை கொஞ்சம் பாருங்க. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாயிருக்கிறது. காலங்காலமா பாதுகாக்கப்பட்ட வந்த சத்தியங்க. ஆண்டவர் காலம் காலமாய் இந்த சத்தியத்தை பாதுகாத்துக்கிட்டு வந்தாரு. இன்னைக்கு இந்த சத்தியத்தை பாதுகாக்கிற பொறுப்பையும் கடமையும் கர்த்தர் யாருடைய கரங்களை ஒப்படைச்சிருக்கிறார்னா நம்முடைய கரங்களை ஒப்படைச்சிருக்கிறாரு. அந்த சத்தியத்தை நம் வாழ்க்கையில் உயர்த்தி பிடிக்கிற கூட்டமாய் மீதமானவராய் நீங்களும் நானும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். மற்றொரு சத்தியத்தில் மீண்டும் சந்திப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.